Meenakshi Faculty of Yoga Science and Therapy. Admission open for BSc and MSc Yoga. Apply now. மகாராஷ்டிரா மாநிலத்தில் உள்ள அங்கன்வாடியில் வழங்கப்பட்ட மதிய உணவில் பாம்பு ஒன்று இறந்து கிடந்ததாக கூறப்படும் சம்பவம் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. நடந்தது என்ன பார்க்கலாம் இந்த செய்தி தொகுப்பில். வறுமையில் வாடும் பல பிள்ளைகளுக்கு வரப்பிரசாதமே இந்த மதிய உணவு திட்டம். பசித்தால் படிப்பேறாது என்பதால் தான் அரசே படிக்க வரும் பிள்ளைகளுக்கு கல்வியுடன் உணவையும் தருகிறது. ஆனாலும் அவ்வப்போது பள்ளிகளில் வழங்கப்படும் தரமற்ற உணவுகளால் இந்த மகத்தான திட்டத்திற்கு அவப்பெயர் ஏற்படுகிறது. அப்படி ஒரு சம்பவம்தான் மகாராஷ்டிராவில் நிகழ்ந்துள்ளது. மேற்கு மகாராஷ்டிரா மாநிலம் சாங்லி மாவட்டத்தில் உள்ள அங்கன்வாடியில் குழந்தைகளுக்கு வழங்கப்படும் மதிய உணவு பொட்டலம் ஒன்றில் இறந்த நிலையில் பாம்பு ஒன்று கண்டெடுக்கப்பட்டதாக கூறப்படும் சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. ஆறு முதல் 3 வயது வரை உள்ள குழந்தைகளுக்கு அங்கன்வாடி மையங்களில் மதிய உணவுகள் வழங்கப்படும். இந்த பொட்டலங்கள் அங்கன்வாடிக்கு வந்ததும் அவர்களின் பெற்றோர் வரவழைக்கப்பட்டு வழங்கப்படுவது வழக்கம். அப்படி விநியோகிக்கப்பட்ட பொட்டலத்தில்தான் பாம்பு ஒன்று இறந்து கிடந்ததாக பெற்றோர் புகார் அளித்துள்ளனர். பாலூஸில் உள்ள அங்கன்வாடியில் இப்புகார் எழுந்துள்ள நிலையில் உணவு பாதுகாப்புத்துறை அதிகாரிகள் சம்பந்தப்பட்ட அங்கன்வாடிக்கு நேரில் சென்று ஆய்வு மேற்கொண்டுள்ளனர். உணவகங்களில் வழங்கப்படும் உணவுகளில் பல்லி, கரப்பான் பூச்சி, எலி, புழு இருக்கும் செய்திகளே சாதாரணமாக நம்மால் கடந்து போக முடியாது எனும் போது ஒன்றுமறியா பச்சை குழந்தைகளுக்கு வழங்கப்படும் மதிய உணவில் பாம்பு இருந்ததாக முன்வைக்கப்பட்டுள்ள குற்றச்சாட்டு பகீர் கிளப்பியுள்ளது. Meenakshi Faculty of Yoga Science and Therapy. Admission open for BSc and MSc Yoga. Apply now.